மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் பிரச்சனை பற்றியது. வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 004-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே நாங்கள் இன்று மூன்றாவதாக பார்க்க போற விடயம் என்னவென்றால் பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்குறியானது பெண் யோனியினுள்ளே உட்செலுத்திய பிற்பாடு எவ்வளவு தூரத்திற்கு உட்செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது, அதே நேரத்திலே அந்த பெண்ணினாலே உங்களுடைய ஆண்குறியை உணர முடிகிறதா இல்லையா என்பதை பற்றியதும், அதே நேரத்திலே அந்த சில நேரங்களிலே அவ்வாறு நீங்கள் இந்த இன்சர்ஷன் அல்லது இன்டர்கோர்ஸ் செய்கின்ற போது உட்புகுத்துகின்ற போது அந்த பெண் உங்களுக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால் இன்னும் கொஞ்சம் மேலே வாருங்கள் என்று சொல்லி. எனவே இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்று சொல்லி. பல பேர் என்னுடன் தொடர்பினை மேற்கொண்டு சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது என்னுடைய ஆண்குறி விரைப்படைவது கிடையாது, அதே நேரத்திலே விரைப்படைந்தாலும் பெண்ணிற்குள்ளுக்குள்ளே செலுத்துகின்ற போது அது கூடுதலான அளவு செல்லுகிறது போல எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக விந்து வெளியேறினாலும் அது பெண்ணினுடைய வெளிப்பக்கத்திலே தான் அந்த விந்து வெளியேறி இருப்பதை இந்நாளே பிற்பாடு காணக்கூடியதாக இருக்கிறது என்று. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னவென்றால் பெனிட்ரேஷன் குவாலிட்டி அல்லது உட்புகுத்தலினுடைய தரம் அல்லது நிலைமை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக நான் சொன்னது போல இந்த அதாவது ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது அது மனைவியாக இருக்கலாம், பெண் துணையுள்ளாக இருக்கலாம், எவ்விதமான அவசரமும் எங்களுக்கு தேவையில்லை. நான் சாதாரணமாக சொல்லுவது என்னவென்றால் அடுப்பிலே உலையை வைத்து போட்டது, அடுப்பிலே பானையிலே அரிசியை போட்டு அரிசியை வேக வைத்து போட்டு வந்து ஒரு பெண்ணுடனோ ஒரு மனைவியுடன் எங்களால் இருக்க முடியாது. இது அவசரமாக செய்கின்ற போதுதான் இந்த பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்பது பாதிக்கப்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதே நேரத்திலே வேறு டென்ஷனா சில வேளையில் நீங்கள் ஹோட்டல்களில் போய் இருப்பவர்களுக்கு பயம். நேற்று அந்த இடத்துல காவல்துறை வரலாம், அல்லது வேறு தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற அல்லது தன்னுடைய இடத்துல இருந்த ஒருவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய ஊரை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் அந்த ஹோட்டல்லே வேலை செய்திருக்கலாம் போன்ற பல விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவோம். அது வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற அந்த பிரஷர் பயங்கள் காரணமாக கூட இந்த பெனிட்ரேஷன் குவாலிட்டியானது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் பல பேரை கண்டிருக்கின்றேன், அவர்கள் மனைவியுடன் பாலியல் உறவை செக்ஸ் பண்ணுகின்ற போது விந்து முன்னுக்கு வெளியேறி வருகிறது, அல்லது ஆண்குறி ஒழுங்காக விரைப்படையவில்லை, ஆண்குறியினுடைய உட்புகுத்தல் தரம் குறைவாக இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் ஹோட்டல்களில் போய் அங்கு இருக்கின்ற பாலியல் தொழிலாளர்களுடன் கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸுடன் பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அங்க போன பிறகு வீட்டை இருக்கை விட நிலைமை இன்னும் பாரதூரமாக மாறிவிடும், பேர்ஸாக மாறிவிடும். ஏன்? அங்கு பல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்கிறது. முதல்ல சொன்னது போல அந்த ஹோட்டலில் இருக்கிற பிரச்சனைகள் அங்கு தெரிஞ்சவர்கள் இருப்பார்களா, பட் அந்த ஹோட்டல் இந்த வெளியில வருகின்ற போது தன்னை யாராவது கண்டுவிடுவார்களா என்று சொல்லி சில நேரங்களில் எங்களுடைய சிகிச்சை நிலையங்களுக்கு வருவார்கள். தலையிலே தொப்பி போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு தங்களை முற்றிலுமே மறைத்துக் கொண்டுதான் வருவார்கள். அதில் பிழை இல்லை என்றாலும் கூட அந்த லெவலுக்கு அந்த நிலைமை மட்டும் நாங்கள் பயப்பட்டு கொண்டு இருந்து வேலையிலே அதே நேரத்தில் அப்படி பயப்பட்டு கொண்டிருந்தால் எங்களுக்காக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எவ்விதமான மன அழுத்தம் இல்லாமல் அவருடன் எனது பாலியல் தொடர்பினை என்னாலே மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அதாவது எந்த ஒரு வெளி அச்சுறுத்தல் என்று சொல்லலாம் அல்லது ஃபோர்ஸஸ் என்று சொல்லலாம், அச்சுறுத்தலும் இல்லாமல் உங்களோட மனைவியுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வெளி அச்சுறுத்தல் வருகின்ற போது இன்னும் மனித அழுத்தத்தை நான் முதல்ல சொன்னது கூட ஹோட்டல்ல போய் ஒரு பாலியல் தொடர் இருக்கின்ற போது ஒன்று இப்படி பயங்களும் இருக்கிறது, அதே நேரத்தில் நோய் பரவும் என்ற பயம் இருக்கிறது. பல பேருக்கு அந்த பயம் இருக்கிறது. பாலியல் நோய்களுடன் போய் அடுத்த நிமிஷமே எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கதைக்கின்ற பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில்
அடுத்த நாள் உடனடியாக இங்கே வந்து என்னுடைய தனியார் நிலையத்துக்கு வந்து என்னை காணுகின்ற பல பேரை கண்டிருக்கின்றேன். அப்போ நான் அவரிடம் சொல்வது என்னவென்றால், இவ்வளவு பயம் இருந்தால் ஏன் நீங்கள் இப்படி போகிறீர்கள் என்று. எனவே அப்படி போனால் இன்னும் அந்த பயத்துடன் இருக்கின்ற போது இந்த நிலைமை வேர்ஸாகுமே தவிர பாரதூரமாக போகுமே தவிர அது சரியான. எனவே பெனிட்ரேஷன் குவாலிட்டி எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிப்பதென்றால், அது உங்களுடைய துணையுடன் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்ன உமக்கு என்னுடைய பெனிட்ரேஷன் காரணம்? அந்த நேரத்திலே உங்களுடைய நீங்கள் மனைவியாக இருந்தால் அல்லது உங்களுடைய லவராகவோ பெண் துணையாக இருந்தால் அவர்கள் வடிவாக சொல்லுவார்கள். அதே நேரத்தில் சொல்லுவார், மேலும் மேலே வாருங்கள், இன்னும் உள்ளுக்கே புகுத்த வேண்டும் என்று சொல்லி பல பதில்களை எங்களாலே அவர்களிடம் பெண்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாகட்டும் அப்படி சொல்லுவார்கள். எனவே அதை வைத்துக் கொண்டு எங்களுடைய பெனிட்ரேஷன் குவாலிட்டியை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அதே நேரத்திலே 1 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்னு சொல்லி போட்டு எவ்வளவு தூரம் அந்த பெண்குறி எங்களுடைய அந்த பெண்குறிக்குள்ளே ஆண்குறி செல்கிறது என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியாது. அந்த இடத்துல நாங்கள் கேமராவையோ அல்லது ஸ்கேனையோ வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அந்த பெண்ணினுடைய மறுமொழியிலே இருந்தால், அவருடைய கொடுக்கின்ற மறுமொழியிலே இருந்துதான் இந்த பெனிட்ரேஷன் குவாலிட்டி எங்களால் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், பாலியல் தொடர்பானது மிகவும் முக்கியமானது. செக்ஸ் என்பது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். எனவே அதை ஒருபோதுமே வேணாம் என்று சொல்லி தவித்துக் கொள்வார்கள். இதன் பூர்வமாக பல நோய்கள் உங்களுக்கு தெரியும். திருமணம் முடிக்காதவருக்கு பல நோய்கள் ஏற்படுவதாக பலதரப்பட்ட சாட்சியங்கள், பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் தெரிவிக்கின்றது. எனவே முக்கியமாக இந்த பாலியல் வாழ்க்கை என்பது, செக்ஸ் லைஃப் என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த பாலியல் வாழ்க்கை நாங்கள் ஆரோக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் மற்றவருக்கு உதவக்கூடியதாகவும் தான் அந்த எங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு கரைச்சல் கொடுப்பதற்காகவோ அல்லது மற்றவருடைய இன்பத்தை உச்சக்கட்டம் ஏற்றுவதை தடுக்கின்ற ஒன்றாகவோ இருக்குமாக இருந்தால் அந்த பாலியல் வாழ்வும் அந்த குடும்ப வாழ்வும் ஒரு ஒழுங்காக எங்களாலே நடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இந்த ரீதியிலே நாங்கள் இதன் காரணமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்று மீண்டும் ஒரு டேக்அவே மெசேஜ் வீடுக்கு எடுத்துச் செல்கிற செய்தி சொல்ல போகிறேன். வாய் திறந்து கதையுங்கள். இது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி பல பெண்கள் அம்மாமார் பார்த்து மனைவிமார் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய கணவருடன் வாய் விட்டு சொல்லுங்கள், வாய் விட்டு கதையுங்கள். அதில் வெட்கமோ அல்லது பயப்படுவ தேவையில்லை. இந்த வாய் விட்டு கதைக்காதபடினாலும் பல பிரச்சனைகள் பூதாகரமாக உடைந்து பிறகு அந்த குடும்பமே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய கணவர் உங்களுடன் அந்த செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற அந்த நடவடிக்கையானது உங்களுக்கு திருப்தி அற்றதாக இருக்குமாக இருந்தால், உங்களுக்கு உச்சக்கட்டத்தை இடாத ஒன்றாக கொடுக்காத ஒன்றாக இருக்குமாக இருந்தால், தயவு செய்து வெட்கப்படாமல், அதாவது தமிழ் பேசுகின்றவர்கள் பெண்கள் கூடுதலாக வெட்கத்தை பார்ப்பார்கள், வெட்கப்படாமல் இது உங்களுடைய கணவன், உங்களுக்கே சொந்தமானவர் என்றபடியினாலே வெட்கப்படாமல் வாயை திறந்து உங்கள் கணவனின் கதையுங்கள், பேசுகள். அதன் மூலமாக பல குடும்ப பிரச்சனைகளையும் பாலியல் பிரச்சனையும் எங்களால் தீர்த்துக் கொள்ள முடியாதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.